கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு பெண்ணோட தகப்பை அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அதுலயும் நாம வேலையில இருந்துட்டா நீ வேலைக்கு போறேன்ற திமிரு. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றேன். நாங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார்? அட்டன் டைம் எங்க அண்ணனுக்கும் எங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என்ன வெளியே போக சொல்லல, தானாவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. நான் செய்யற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னையவே ஒதுக்குனாங்க. எப்படி எல்லாம் போக நீங்க டைவர்ஷன் சொல்ற பெருமை நினைக்காதீங்க. கெத்து இருக்கு, டைவர்ஷன் சொல்றதுல கெத்து இருக்கு. நீங்க சொல்றீங்க இவங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? இந்த டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனஸ்டா எங்க வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்பே கேட்கறேன். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நீயா நானா இன்றைக்கு நீயா நான் பேசவிருப்பது மனமுறிவு செய்திருக்கக்கூடிய பெண்கள் வெர்சஸ் பொதுமக்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். பரிதாபப்படுவேன், பிள்ளைகள் என்ன ஆகுமோ என்று கவலைப்படுவேன், முடிஞ்சா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு டிவோர்ஸ் தகவல் தெரிஞ்சா இவருடைய உண்மையான ரியாக்ஷன் என்ன? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோ, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். நான் டிவோர்ஸ் ஆனா ஒருவேளை நான் இந்த முடிவை எடுத்த பிறகு எனக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்ன பிரஷர் பண்ணதே எங்க ஃபேமிலி தான். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா. அவன் அவனுக்கு விவரமும் தெரியல, வேலைக்கும் போகல. நாங்க பாத்துக்கிறோம் உன்ன, நம்ம வீடு இருக்கு, நானே அவனுக்கு ஒரு வீடு தருவேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவு சொல்லுங்க. இது எதுக்கு அவங்கிட்ட போய் நீ வாழ போறேன்னு என்ன டைவர்ஸ் கேட்கும் போது எல்லாருமே என்ன பிரஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதான் பிரச்சனையே. அட்டன் டைம் எங்க அண்ணனுக்கும் எங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க என்ன வெளியே போக சொல்லல, தானாவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. ஷூ கம்பெனில ஒர்க் பண்றேன், சாயந்தரம் வீட்டுல பிளவுஸ் ஸ்டிச் பண்றேன். என்னோட தூக்கம் 6 மணி நேரம் தான். இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்ல. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி அவங்க சொன்னதுனால பண்ண தப்பு இன்னைக்கு என்ன ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருச்சு. அந்த முடிவு எடுத்தது நீங்க தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சார். நான் படும் பாடு. ஆனஸ்டா எங்க வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்பே கேட்கறேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனஸ்டா நான் மன்னிப்பே கேட்கறேன். சாரி. ஜஸ்ட் ஒரு 6 மாசம் வேலை தான் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்திருந்தா நான் நினைச்ச மாதிரி மாறலனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்திருப்பேன். நாம என்ன செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. என் பையன் இந்த சொசைட்டில இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றா இல்லையா, ஒருவேளை அவனுக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்காது. நாம பண்ண தப்புக்கு நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? நான் என் ஃபேமிலி பேச்சை கேட்டு பண்ண விஷயம் இன்னைக்கு நான் தனியா எல்லா பிரச்சனையுமே நானே சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. எனக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. எல்லாம் ஓடுவோம். ஆனா நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். வேணா நம்ம அவசரப்பட்டு வராம இருந்திருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எனக்கு இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம அவர்கிட்ட இருந்து பண்ணியிருந்தா டபுள் வருமானம் வந்திருக்கும், பெட்டரா இருந்திருக்குமே. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு விவாகரத்தான ஒரு பெண்ணிடம் இந்த சமூகம் நடந்து கொள்ளுகிற அல்லது முன்வைக்கிற பார்வை, வைக்கிற பேச்சுல இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு? வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க. யதார்த்தமா நிகழ்ச்சி நடக்கும் சார். பிள்ளைங்க ஏதாவது சப்போஸ் ஃபெயில் ஆறாங்க, இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன தவறு நடந்தா அதுக்கு இதுதான் காரணம்னு வாங்க. நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொளக்குறது. அவங்களுக்கும் நடக்கும். ஆனா எங்களுக்கு சாதாரணமா நடந்தா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பாப்பாங்க. விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போடு. இல்ல அவங்க சொன்னாங்க சார், கண்ணெதிர்க்க பேசுறாங்க, அது உண்மை, நடக்கதான் செய்யும். ஏன்னா உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு பேசி அந்த பொண்ணு கிட்ட பேசி சின்னதா இருக்கிற சண்டையை பெருசாக்கி இவங்களை விலக்கி விட்டுருவாங்களோ, இந்த 2 பசங்க போயிடுமோ. இத பாரு, நான் ஃப்ரீயா இருக்கேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு இவனுக்கு சோத்தாக்கி போட்டுக்கிட்டுன்னு சொல்லும் போது, ஏன்னா அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஹஸ்பண்ட் இல்ல ரப்பர் பேண்ட் மாதிரி சார், டைட்டா இருந்தா அத்தரிஞ்சிடணும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் இந்த சமூகத்துல இடம் இருக்கான்னு கேட்டா அது நாங்களாம் தர மாட்டோம் சார். நான் சமூகத்தின் சார்பா பேசுறேன். நல்ல மனசு விட்டு பேசு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னொரு டிவோர்ஸிய பார்த்தா என்னுடைய வீட்ல இருக்க பெண்கள் அது உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னு. உங்க சுய புத்தி எங்க போச்சு? ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? Why are you taking such examples? எனக்கு புரியவே இல்லையே. அவனே செத்தங்கடா. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க? ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றேன். இததான் நான் சமூகம். நாங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார்? வாய் பிரியா இருந்தா
நான் வந்து இன்னொருத்தரை போயிட்டு வந்து திருமண முறிவை நோக்கி தூண்டுவேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க தான் சர்டிஃபைட் பர்சன் சார். என்ன certified person? டைவர்ஸ்ன்ட்டாங்களே அவங்க தான். பேசாம வாயை கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. டிவோர்ஸ் இஸ் a certification உங்களுக்கு உணர்த்தியது யார்? நீங்க தான். உங்களுக்கு உணர்த்தியது யார்? சுப்ரீம் நாங்க கோர்ட்ல divorce பாஸ் பண்ணாங்களா? சொல்லுவோம். இட் இஸ் a certificate னு. அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து நீங்க டைப் காஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சிறு குறிப்பான ஒரு குறியாவது அதுல வந்து உண்மையா இருக்கணும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீங்க சொன்னதுல இருக்கு. இல்ல. இருக்கும். இல்லை இல்லை இருக்கும் வேற, இருக்கு வேற, இருக்கு. இருக்கலாம் கல்யாண வேற. வீட்டுகள்ல வந்தா எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல இன்னொரு சொல்லிட்டான். இருக்கு. இருக்கும் I இல்ல. oppose, strong I oppose. நீங்க certified நீங்க சொல்றத புரியுதா? Don't use that word. விடப்பா தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. எங்க வாழ்க்கையில் இருந்த சில பல பிரச்சனைகளால் இந்த முடிவை நாங்க எடுக்க வேண்டி இருந்தது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நீங்க டிவோர்ஸின்னு இப்ப எனக்கு இது பண்றீங்க. நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? சார், என்ன அததான் செஞ்சுச்சு? நாங்க ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சிட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? எங்களை சமூகம் ரீஹாபிலிட்டேட் பண்ண இந்த சமூகம், the so called சமூகம் என்ன செஞ்சுச்சு? உங்களை குறிப்பிட்டு சொல்ல இந்த கண்ட்ரியில இருக்க இல்ல, எல்லா அவங்களும் அவங்கள பத்தி சொல்லல. அவங்கள பத்தி யாரை சொல்லல. பத்தியும் சொல்ல. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? இரியா யோசிக்க வரியா? அப்ப யோசி. இதுல வந்து உங்களுக்கு ஆக்சுவல் த்ரெட் என்ன தெரியுமா? ஒரு உமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இந்த சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு பயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. உங்க பயம் வந்து உங்க மகளை கெடுக்கிறது கிடையாது. ஒருவேளை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நின்றா நீ you will be happy. கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. இதே பிரச்சனை தான் உங்கள்தோ. நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. என்ன? என்னால முடியும் நீங்க எந்திரிச்சு வரும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. உங்களுடைய டிசிஷன் என் பொருட்டல்ல. இன்னும் காலகட்டம் மாறல மேம். நம்ம வேணா மாறிடுச்சு சார். வெளியில மாஸ்க் வாங்க. போட்டு அவங்க சொல்ற மாதிரி சமூகத்துல இன்னும் மாறல. சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா. டாக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. உங்க பயமே என்னன்னா நீ டிவோர்ஸ் ஆகி கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருந்தா நான் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. ஆனா இது என்ன பாதிக்கல. நான் தன்னிச்சையா எழுந்து என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஒரு பொண்ணு பேசிட்டா உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேக்குறாங்க. பயப்படுறியா குமார்? பயம் இருக்கு. அந்த சமூகத்தோட பயம். ஆமா, இந்த சமூகத்தோட கட்டுப்பாடு நாங்க வச்சிருக்க சில விஷயங்களை நீங்க உடைச்சு எரிஞ்சிருவீங்க. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. மறுபடியும் நீங்க கட்டுப்பாடுன்னு சொன்னது என்ன? ஆணை சார்ந்து ஒரு பெண் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது கட்டுப்பாடுன்னு சொல்றீங்களா? அதேதான் அதேதான். 11 பேர் ஆடுற இதுல இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. கேப்டன் தான் சார். நான் யார போலிங் போட சொல்றேன் அவங்க தான் போலிங் பண்ணணும். யாருக்கு விளையாடணுமோ அவங்க தான் விளையாடணும். என் கட்டளையே சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். இத நேரா சொல்லாம எதுக்கு கிரிக்கெட் கார் நேரடியா சொல்றேன் சார். ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல? ஏன் சொல்ல கூச்சமா இருக்கதா? நீங்க நேரா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவுதான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த சமூகம் ஜெயிக்கும். அடங்குங்கிற வார்த்தையை எவ்வளவு ஒரு ரூடான வேர்ட் சார். நீங்க எப்படி அதை நீங்க சொல்றீங்க? உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஒரு பெண்ணோட தகப்பை அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணு. உங்க டெட்லைன் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்கு? வாட் இஸ் யுவர் லிமிட் ஆஃப் அடங்கி போ? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? டிஃபைன் பண்ணுங்க. டெட்லைன். வாட் இஸ் டெட்லைன்? லைஃப்ல இன்னைக்கு வெளிய பண்ணா நான் நோ லைன். வளராதீங்க சார். அடங்கி போன்னு சொல்றதுக்கு டெட்லைன் எது வரைக்கும் நான் அடங்கி போகணும்னு கேக்குறாங்க. இந்த குடும்பம் உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம். அந்த பெண்ணுடைய உயிர் போகும் வரையிலா? என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? விவாகரத்து பண்ணுங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு கேடுன்னு தான் சொல்லுவேன் திருப்பி. என்ன கேடு விளையும்? அதான் சார் பசங்களை வளர்க்க முடியாம போகும். சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். நீங்க பார்க்க முடியல. நீங்க வந்து எப்படி நீங்க டைவர்ஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க வேலைக்கு போய் ஆகணும். ஒரு கணவர் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது கேடாகும் நினைக்கிறீங்க? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்போ கணவர் இறந்து போனாலும் கூட ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறா, அது சமூகத்திற்கு கேடு இல்லையா? மாட்டுநாடா மானஸ்தன் எல்லாமே கேடுன்னு சொல்ல நான் சொல்றது வந்து அந்த குழந்தையை வளர்க்கும் போது இவங்களும் கஷ்டப்பட்டு பண்றாங்க. நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. இப்பதான் உங்களுக்கு புரியுது. அதனாலதான் பதில் இல்ல. நான் வளைஞ்சு போறேன், என் பசங்க நல்லா இருக்கு, என் ஒய்ஃப் வளைஞ்சு போறாங்க, எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு. விட்டு கொடுக்கறவையா? யார் நீ? போய் பேசாதடா. ஏன் நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க? என் ஒய்ஃப் விட்டு கொடுத்துட்டு வர்றதுனால தான் மறுபடியும் நீங்க விட்டு கொடுக்கறது இல்ல, உங்க ஒய்ஃப் விட்டு கொடுக்கணும். அதுதான் ஆம்பளத்தனம். வாஸ்தவம் தான்டா. இப்போ இவங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு நான் டிவோர்ஸ்னு தெரியும். இதெல்லாம் ஒரு பெருமையா? இதே ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிறவங்களும் என்ன மாதிரி நீங்க வந்து இருக்க அப்படின்னு கேக்குறப்போ நான் உங்ககிட்ட நான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை கேட்கவே மாட்டாங்க.
எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பொண்ணு மேரேஜுக்கு நான் பத்திரிக்கை அடிக்கிறப்ப தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லலையே, அது பெருமையா நினைக்கல, அது இழிவா தான் நினைச்சேன். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. உங்களை விட்டு ஒரு கணவர் போயிட்டாருன்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். சார் நானும் பெருமையா என்னை விட்டு ஒரு பெண் போயிட்டா அப்படிங்கறப்ப அது இழிவு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எனக்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். எப்படி இல்லாம போகும்? நீங்க டைவர்ஷன் சொல்ற பெருமை நினைக்காதீங்க சார். அது ஒரு கெத்துக்காக தான் சார் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? எனக்கு பெருமைடா எருமை. நான் ஐ அம் டைவர்ஸ், என்னால எல்லாம் முடியும். கெத்து இருக்கு, டைவர்ஸ்னு சொல்றதுல கெத்து இருக்கு. சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு அவர் சொல்ற மாதிரி அவருக்கு வெளியே சொல்றதுல சங்கடம் இருக்கலாம். ஆனா லேடிஸ் சொல்றதுல மோஸ்ட் நான் டைவர்ஸ் தான். சம்டைம் நானே அதை செஞ்சிருக்கேன். ஐயோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. அதுல என்ன கெத்து இருக்குன்னு கேக்குறேன். கெத்து இருக்குன்னா அவரு சரியில்லை, நான் விட்டுட்டு வந்து சிங்கிளா வந்து என் பையனை வேலை செஞ்சு வளர்க்குறேன். அது ஒரு கர்வம். உங்களை மாதிரி ஆளுங்க தாங்க நம்ம நாட்டுக்கு தேவை. டிவோர்ஸ் அப்ப நாங்க உடைஞ்சு போயிடுறோம். அப்ப உடைஞ்சு போகல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் தேவைப்படுது. எங்களை நாங்க தனியா நிறுத்திக்க. யாரை நம்பி நான் பிறந்தேன். சோ அந்த தைரியத்தினால வர சைடு எஃபெக்ட் தான் அது பெருமை. ஆக்சுவலா வந்து நாங்க முதல்ல உருவாக்கிக்கிறது தைரியம் தான். நாம நின்னு காப்பாத்தணும். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. யார் நம்மள தூக்கி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டிட்டோம், நாங்க பிள்ளைங்களை உருவாக்கி காட்டிட்டோம். உன் தயவு இல்லாம அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நானா வாண்டடா போய் அதை நான் சொல்லவே அதுவே எனக்கு அகைன்ட்டா மாறுது. அது டைவர்ஸ் லேடி தான், அது சிங்கிள் உமன் தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour ஓட்டி வச்சா கூட செய்யும். மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலை நசிக்கிறோம். இதெல்லாம் அப்பவே தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்களுக்கு வந்ததே. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. முகத்துக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அவர்களின் ரியாக்ஷன் என்ன? இந்த அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். முதல்ல நாமளே டிவோர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிருக்க மாட்டோம். அப்ரோச் பண்ணவங்க ஆப்போசிட் பார்ட்டியா கூட இருக்கலாம், நம்மளுக்கு விருப்பம் கூட இல்லாம கூட இருக்கும். ஆனா அது நம்ம மேல திணிக்கப்படும். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். ஏன் நீ குழந்தைய கூட யோசிக்க மாட்டேங்கிறியா? அட நானே அப்ளை பண்ணலப்பா, அவங்க தான் அப்ளை பண்றாங்க, நான் ஆப்போசிட் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன்றேன். இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? அதுலயும் நாம வேலையில இருந்துட்டா நீ வேலைக்கு போறேன்ற திமிரு, உன்னால காப்பாத்திட முடியும்ன்ற திமிரு, அதனாலதான் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துறேன்னு சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க ஒருத்தர சந்திக்கிறீங்க, நீங்க சிங்கிளான்னு கேட்டா ஏன் அவங்களுக்கு போய் எல்லா விளக்கமும் கொடுத்துட்டீங்க? சிங்கிள் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல ஆக்சுவலா அவங்க கேக்குறது மேரிடா அன்மேரிடா. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? மோஸ்ட்லி क्वेश्चन வந்து மேரிடா சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல இல்ல, நினைக்கிறீங்க? அது அன்மேரிட்னு சொல்ல ஒரு மாதிரி என்னால முடியாதுடா. நம்ம ஒரு மாதிரி பொய்யா சொல்றோமோ. அன்மேரிட்னு சொல்றது அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. கேள்வி மேல கேள்வி கேட்கிற அளவு நெருக்கம் இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம். See, nobody is perfect. முன்ன மாதிரி மேரிட் அன்மேரிட் அப்படிங்கிற இதெல்லாம் இப்ப தாண்டிச்சு. தெளிவான வார்த்தைகள்லாம் இப்ப வந்துருச்சு. நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. சிங்கிள் அப்படின்னா நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிங்கிள்னா நான் தனியா இருக்கேன், அவ்வளவு மட்டும்தான். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. ஆபீஸ்ல வந்து நான் நிறைய பேர் பாக்குறேன். நாங்க வந்து கப்பிள்ஸா ஒரு இடத்துக்கு வெளியில போறோம்னு இருக்கும்போது அந்த டிவோர்ஸ் ஆனவங்க வந்து நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. எங்க கூட மத்த விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க, நாங்க ஒரு கப்பிள்ஸா நம்ம ஒரு டீம் அவுட்டிங் போலான்ற போது அந்த இடத்துல அவங்க முகம் மாறுது, அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்கு சார் வம்பு? ஒண்ணு இருக்கட்டும் தெரியாம 2 பேர் இந்த சமூகத்துடைய எந்த விதமான பார்வை அல்லது எந்த விதமான செயல்பாடு உங்களை டிஸ்டர்ப் பண்ணது எரிச்சலாக்கு? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நடந்த சண்டையால நடக்கல, எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப என் தங்கம் கல்யாணத்துல நீ வந்து விளக்கேத்த கூடாது, அப்புறம் என் அக்காவோட மாமியார் வந்து இவ ஆனா இப்ப வந்து ஒரு டிவோர்சி பெண்ணை வந்து சொல்ற பேச்செல்லாம் இருக்கா என்ன? சொல்றாங்க சார், சொல்றாங்க சார். அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நான் எங்க ஊர்லயே எனக்கே அது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டே அதுதான். நான் வீடு கட்டி என் வீட்டுக்கு நான் முத வந்து அந்த நவதானியம்லாம் போட்டு செய்வாங்களே சார், சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. முத வீடு வந்து இடிச்சிட்டு கட்ட போறப்ப இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் வரேன் அப்பா அம்மாவோட சேர்ந்து. நான் செய்யற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னையவே ஒதுக்குனாங்க. நீ வாமா இங்க வாங்க, ஓரமா வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நான் பின்னாடி போயிட்டேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. இவ்வளவு மாடர்னா மாறிட்டோம் அப்படிலாம் பேசுறோம். ஆனா ஒரு மனமுறிவு செய்த பெண்ணையே மனமேடையில நிக்க கூடாதுலாம் நகர்த்துறீங்க. இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. ஐயோ சார், மேபி வந்து அவங்க டிப்ரெஷன்ல இருக்கனால சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு அது தப்பா கூட தோணலாம். அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்களா, நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? எல்லாம் மனக்கணக்கு தான். முதல்ல அனுதாப பார்வை. எங்கனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க வந்துடுறோம். அந்த அனுதாப பார்வையே எங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. நானும் அலுவலனாலும் நீங்க எல்லாம் என்ன சேர்ந்து அலுவல வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்க, இப்ப செப்பரேட்டட். ஒரு சின்ன அனுதாப பார்வை கூட பார்க்காம எப்படி ஒரு சமூகம் இருக்கும்? மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இந்த அனுதாப பார்வை உங்க மேலே இருக்கும், உங்களுடைய முன்னாள் கணவர் மேலே இருக்கும், பிள்ளைகள் மேலே இருக்கும். பட் சமூக அனுதாபம்லாம் படக்கூடாது. அனுதாபம் படக்கூடாதுன்னு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அனுதாப பார்வை வேற அனுசரணை முறையில போகும். பரவாயில்ல,
இப்ப நம்ம கிட்ட ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை இப்ப அம்மா வந்து ஒரு வேலை சொல்லிட்டு போறாங்க, அதை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு, நீ எதையோ நினைச்சிட்டு இருக்க. பாரு, இந்த பழசி எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. இப்ப ஏதாவது ஒரு சண்டை வருது, நம்ம ஏதாவது பேசுறோம்னா வந்துட்டு எங்க பேசுறோமோ அங்கெல்லாம் வாயாடல, இங்க வந்து வாயாட வேண்டியது அப்படி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். ஒரு பெண் டிவோர்ஸ் ஆறாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆகுமோ, அப்புறம் அந்த பெண்ணை சொல்றீங்க அவசரப்பட்டுட்டாலோ, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, அல்லது வந்து இதென்ன பொறுமை இல்லாம இருக்கிறா, இப்படின்னு ஒரு 5-6 பாயிண்ட் சொன்னாங்க. ஆனா ஒரு ஆண் டிவோர்ஸுக்குமே உடனே அவர் ஒண்ணுமே சொல்ல, நீங்க அதுக்கு மேல அவங்க அம்மாவை தான் சொல்றீங்க. இந்த கல்யாணமான பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே மாமியார் கொடுமை எல்லாம் கிடையாது, பொண்டாட்டிகளோட அம்மா தான். ஒரு மனமுறிவு நடந்த ஒரு விவாகரத்து நடந்த ஒரு பெண் அந்த சமூகம் எப்படி எல்லாம் பார்க்குது நடத்துதுன்னு கேட்டோம். ஆணுக்கு அது எப்படி இருக்கு? சொல்ல முடியாது வழி சார். ஆக்சுவலா தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. இது வரைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாம் பாப்பாங்க, எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் கேட்பாங்களே, அதுக்கு நான் வெளியே காட்டிக்கிறது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனியா படுக்கும்போது தான் சார் அதோட அருமை தெரியும். ஆக்சுவலா பகல்ல தெரியாது. பகல்ல எப்படியா போயிடும், பகல்ல எங்கேயா போயிடும் வந்தோம். இந்த 7 மணிக்கு மேல நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு வந்த பிறகு அந்த திருப்பி அந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அந்த வலி வந்து தூக்கமும் வராது, தூக்கம் வரும் ஆனா தூக்கம் வராது. காலைல இருந்துச்சா கண்ணு வலிக்கும், நம்ம தான் தூக்கணுமே நினைப்போம், தூங்க மாட்டோம். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். என் பொண்ணோட இது லைஃப் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 17 to 18 இயர்ஸ் நான் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு சில விஷயங்கள் என் பொண்ணுக்கே தெரியும். நீங்க நல்லவையா. ஜென்ஸ்க்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல, அவர் இது பண்ணிட்டு போல, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு விமனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போகலன்னு சொல்லலன்னு தான் சொல்றாங்க. 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. ஆணை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறான். ஒரு டிவோர்ஸ ஒரு பெண்ணோட வாழ முடியாதவன்ட்டு இந்த ஊர் கருதுமே. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா அது பெரிய சோஷியல் பிரஷர். பட் உங்களுக்கு அந்த பிரஷர்லாம் இல்ல. ஓப்பனா வெளில வந்து எஸ் ஐ அம் டிவோர்ஸ், ஐ அம் சிங்கிள் அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்ல முடியுது. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. அப்ப உங்க சைடுல சொசைட்டி மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். பெண்ணுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப ஆக்சுவலா சொல்ல போனா அவங்களுக்கு தானே பெருசா குரல் இல்ல. சரி, உன் சைடுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஒரு திருமணம் எவ்வளவு முக்கியமான முடிவோ, விவாகரத்து என்பதும் அவ்வளவு முக்கியமான முடிவு. அதற்கு பிறகான ஒரு வாழ்க்கையை வாழ போறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் மட்டும் தான். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.